பிரசாந்த் மட்டும் இல்லைன்னா இந்த மேட்ச் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? நம்மளோட ஸ்குவாட் பேர் பார்க்காத ஸ்குவாடு. எதனால இந்த பேர் இருந்துச்சுன்னு நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். நான் நம்மளோட பார்க்காத ஸ்குவாடை கூப்பிட்டு ஒரு சிஎஸ்ஆர் மேட்ச் போயிருந்தேன். ஆப்போனண்ட்ல 3 ரவுண்டு போயிட்டாங்க. நாங்கள் நம்ம 2 ரவுண்டு தான் அடிச்சு ஜெயிச்சோம். நம்ம ஸ்கூலில் நண்பர் பிரதீப் எனக்கு ஏதோ வேலை இருக்குது நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் போயிட்டாரு. மிஞ்சிருந்தது நாங்கள் 3 பேர் தான். ஆல்ரெடி இனிமே 3க்கு 2 வந்துட்டாங்க. இந்த ரவுண்டு எப்படியா ஜெயிச்சாவுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒருத்தன் ஹேக்கர் சார் என்ன கொடுத்துட்டான். நான் கூட கேமுக்குள்ள ஏதோ ஹேக்கர் தான் வந்துட்டான்னு நினைச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது நம்ம ஒரு பாட்டுன்னு. ஆல்ரெடி இனிமே 2க்கு 3 வந்துட்டாங்க. இந்த மேட்ச் எப்படியா அடிச்சிடறா அப்படின்னு பிரசாந்த் நான் சொன்னேன். அவனும் ஸ்கேர் போர்டில் வித்த காமிச்சிருந்த ஒரு எனிமியா அடித்து பிடிச்சி நாக் பண்ணி கில் எடுத்துருந்தான்னு வந்துட்டான். பேலன்ஸ் இருக்கிறது 2 பேர் தான். எப்படியாவது இவன் அடிச்சிடான்னு சொல்லிட்டு நானும் மதனுக்கும் கண்டிப்பாக உத்து பார்த்துட்டு இருந்தோம் மொபைலையே. இந்த கண்டெய்னர்கிட்ட நம்ம பிரசாந்த் பதிக்கிட்டு இருந்தா ஆப்ரன் கண்டெய்னர்கிட்ட எனிமி ஒதுக்கிட்டு இருந்தான். எனிமி ஃபிளாஷ் பேம்லாம் தூக்கி போட்டு செக் பண்ணிட்டு செட் போர்டில் திரும்பி வித்த காட்டிட்டு இருப்ப நம்ம டீம் மட்டும் அழுத்தி பிடிச்சி சரியான டேமேஜ் கொடுத்துட்டான். அவங்க லோவர் போட்டு கவர் இருக்கிற சொல்ல திரும்பி எகிரி அடிச்சு ஒரு நாக் பண்ணிட்டான். பேலன்ஸ் இந்த ஒரே எனிமி தான் கண்டிப்பாக அடிச்சான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு இருந்தோம். கட்டையில் ரோலிங்ல போறப்ப இவன் நாக் பண்ண அந்த கில்லு இவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு எனிமி செட் போர்டில் வந்து விட்ட ஹெட் ஷாட் வாங்கி செத்து போயிட்டு இந்த மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டான்.